welcome to my channel Cyclins. So இன்னைக்கு நாம என்ன இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம் அப்படினா procrastination. So procrastinationக்கு என்ன psychological reasons and எப்படி overcome பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். First procrastination அப்படிங்கிறதுனா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா procrastination அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க வர்க்க நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணி போயிட்டே இருக்கிறது, தள்ளி போட்டுட்டே இருக்கிறது procrastination. For best example, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஹாரர் மூவி என்ன நல்லாயிருக்கும், இல்லை வந்து எதாவது ரொமான்டிக் மூவி விச் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இட் இஸ் procrastination. இதுக்கான சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் என்னென்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு நான் இன்னைக்கு தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அதாவது இப்போ நாளைக்கு ஒரு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு மேக்ஸ்னால் பயம், மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நான் நோட் புக் எடுக்கிறதுக்கே பயப்படுவேன். ஓகேவா, எப்படியும் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமே அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நம்ம என்ன பண்ணுவேன்னா நான் வந்து மேக்ஸ் நோட் எடுக்க மாட்டேன். ஸோ ப்ரொகாஸ்டினேட், அதாவது தள்ளி போடுவேன். ஓகே அப்புறம் படிச்சுக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு படிச்சுக்கலாம், ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போஸ்ட்போன் பண்ணுவேன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஆன் த ப்ரெசன்ட் டைமில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஐ ஹாவ் டு அட்டெண்ட் ஒன் பிக் ஃபங்க்ஷன், ஸோ தட் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஓகேவா, நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், நான் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்குது. பட் அந்த ஃபங்க்ஷன்ஸ்னால எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காம இந்த டைமில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறது இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பண்ணுறது தான் ப்ரொகாஸ்டினேஷன். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 minutes டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது இப்போது நான் ஜாகிங் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் ஷூ எடுத்து வைக்கிறது, சாக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு 2 minutes தான் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன், ஒரு அசைன்மெண்ட் நான் பண்ணுறேன்னா பேப்பர்ஸ் எடுத்து வைக்கிறது, பென் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு 2 minutes தான் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன முன்னாடியே நம்மளால் பண்ண முடியுமோ அதை அப்பப்பயே நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், நம்ம வந்து பேசிக்கலி ஒரு பெரிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 year ப்ராஜெக்ட், ஒரு 2 year ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு டாஸ்க் வந்து டாபிக் செலக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் டே டாஸ்க் வந்து கொஸ்டினை செட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டாஸ்க்கை வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கும் போது இட் வில் பி ஈஸி. ப்ரொகாஸ்டினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வருவோம், ப்ரொகாஸ்டினேஷன் வந்து வெளில வரும். ஸோ ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் சைக்காலஜிக்கல் ரீசன் அண்ட் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ நானும் நிறையா ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஃபன்னியான ப்ரொகாஸ்டினேஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.